முருகன் மாநாடு நடத்த இந்து அமைப்புகள் திட்டமிட்டிருக்கிறாங்க. பாஜகவும் இதை முன்னெடுத்து பண்றாங்க. யூபியில எப்படி ராமரை பிரதிநிதிப்படுத்துறாங்களோ அதே போல தமிழ்நாட்டில் முருகனை பிரதிநிதிப்படுத்தி சில கட்சிகளை இயங்கிட்டு எப்படி பாக்குறீங்க? மதத்தை வைத்து அரசியல் நடத்திவிடலாம் என்று இந்துத்துவா சக்திகள் பல வழிகளிலும் முயன்று கொண்டிருக்கின்றன. மற்ற மொழிகளை அழித்து விட்டாலும் பரவாயில்லை என்று. ஆனால் செந்தமிழ்நாட்டில் எப்படி தமிழ் உணர்ச்சி 70 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்து பீரிட்டு எழுந்ததோ, மொழி புரட்சி நடந்ததோ, அதுபோல இன்றைக்கு கேரளத்திலே இந்தி சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும், அதே கர்நாடகத்திலே நாங்கள் இந்தியை ஏற்க மாட்டோம் என்றும், அதை போல மராட்டியத்தில் நாங்கள் இந்தியை ஏற்க மாட்டோம் என்று சொல்லியும், வங்காளத்திலும் அந்த குரல், பஞ்சாபிலும் அந்த குரல், முன்பு தமிழ்நாட்டில் மட்டும் ஒலித்த அந்த குரல் இன்று பல மாநிலங்களிலே, இந்தி அல்லாத மொழி பேசுகிற மாநிலங்களிலே ஏற்பட்டிருப்பது நல்ல திருப்பமாகும். அந்த உணர்வு வளர்வதற்கு திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம், அரணாக நிற்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திசை நோக்கி மேலும் கருத்துக்களை பரப்புகின்ற வேலையிலே நாங்கள் ஈடுபடுவோம். அவர்கள் ஆட்சி ஒரு அலங்கோலமான ஒரு நிர்வாகம், ஏராளமான தவறுகள். அப்பொழுது பலவிதத்திலும் மக்கள் பாதிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டு மக்களையோ, தமிழக மீனவர்களையோ, தமிழக விவசாயிகளையோ பாதுகாப்பதற்கு அதிமுக அரசு எதுவும் செய்யவில்லை. எடப்பாடி அவர்கள் இப்பொழுது எதிர்வரிசையில் இருப்பதனால் அவர் தனக்கு தோன்றியதையெல்லாம், கற்பனையாக தோன்றியதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். அதை நாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியமில்லை என்று திராவிட இயக்கம் கருதுகிறது. பார்க்கலாம், 48 மணி நேரம் போட்டோம். இல்ல ஆடிட்டர் அவைத்தலைவரா இருக்காரு. ஒரு கட்சிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை, அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு வருவதும், அதற்கு பிறகு அவர்கள் சமாதானம் ஆவதும் அவர்கள் கட்சியினுடைய பிரச்சனை. அந்த உட்கட்சி பிரச்சனைகளை பற்றி நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை. ஏற்கனவே எழுந்த குரலே அந்த பாராளுமன்றத்தின் சுவர்களிலே பதிந்திருக்கின்றன. உலகம் பூரா உள்ள தமிழர்களின் இதய சுவர்களிலே எழுதப்பட்டிருக்கின்றன. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் எனக்கு 6 ஆண்டு காலம் மாநிலங்களவை பதவி பொறுப்பை கொடுத்தார்கள். அதற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் பெரிய அளவிலே திராவிட இயக்கத்துக்கு வந்திருக்கிற ஆபத்துக்கள் இந்துத்துவா சக்திகளால், சனாதன சக்திகளால் இன்று ஏற்பட்டு வருகிற ஆபத்துக்களை தகர்க்க வேண்டும், தடுக்க வேண்டும், உடைக்க வேண்டும், திராவிட இயக்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வோடுதான் நாங்கள் ஒரு விதமாக அனைவரும் சேர்ந்து முடிவெடுத்து அதற்கு நம்முடைய பலத்தை, நம்முடைய தோழர்களினுடைய பக்கபலத்தை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தருவதுதான் இந்த ஆபத்துக்களை தடுப்பதற்கு நாம் நம்முடைய கடமையை, தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா வழியிலே வந்த நம்முடைய கடமையை செய்தவர்கள் ஆவோம் என்று முடிவெடுத்துத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் உடன்பாடு கண்டோம். அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த மாற்றமும் எதிர்காலத்திலும் ஏற்படாது. ஒன்னும் சொல்ல விரும்பல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.